ஹலோ கைஸ், வெல்கம் டு கைலிஸ் கோட் பேங்க் எக்ஸாம் தமிழ். எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாட்டில் என்ன ஒரு சுச்சுவேஷன்ஸ் போயிட்டு இருக்குன்னு. எலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம நாளைக்கு இருக்க போது. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா 100% ஓட் பண்ணுங்க. ஸோ யாரும் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா விட்டுறாதீங்க. நான் பேங்க் எக்ஸாம் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணும், நான் போக மாட்டேன் அப்படிலாம் இருக்காதீங்க, கண்டிப்பாக போங்க. அண்ட் இந்த வீடியோ எதுக்காகனா, நீங்கள் பின்னாடி பார்த்துருப்பீங்க ஆஃப்டர் எலெக்ஷன் 2 பெரிய நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஸோ அது என்ன அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் சொல்கிறோம். பட் இந்த நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா 100% ட்ரூ. நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். எஸ் அதுக்காக தான் நாங்களும் இங்கே வந்திருக்கோம். நிறைய பேர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட் ஆஃப்டர் ரிசல்ட் ஆர்ஆர்பி தான் மேஜராக நிறைய க்ரௌட் எழுதுன ரிசல்ட். அந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் இன்னும் நிறைய பேர் ரீஸ்டார்ட் பண்ணவே இல்லை. ஏன் ரீஸ்டார்ட் பண்ணலன்னு கேட்டால் இந்த சுச்சுவேஷன் இருக்குது, அந்த சுச்சுவேஷன் இருக்குது, சித்திரை வந்துருச்சு, ஸோ ஒரு ஃபங்க்ஷன் மோடுக்கு போயிட்டோம், எல்லாமே இருக்குதான் செய்யும். ஆனால் நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் மோடு, பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற உங்களுக்கு எப்போ ஃபங்க்ஷன் மோடு அப்படின்னா நீங்கள் சக்ஸஸ் ஆகுறீங்க இல்லையா, அப்போ நீங்கள் செலிப்ரேட் பண்ணுறது தான் ஒரு ஃபங்க்ஷன் மோடாகவே கண்டிப்பாக இருக்கும். அதை நீங்களுமே ஃபீல் பண்ணுவீங்க. நிறைய பேர் இப்போ ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏங்க எல்லா ஜாப்லேயும் ஒர்க் ப்ரெஷர் இருக்க தான் செய்யும். செலக்ட் ஆகி போனவங்க ஒர்க் ப்ரெஷர் இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க வாங்குற சேலரி அவங்கள எவ்வளோ சாட்டிஸ்ஃபை பண்ண தெரியுமா, அவங்களோட ட்ரீம் எவ்வளோ சாட்டிஸ்ஃபை பண்ணிக்க முடியும் தெரியுமா அந்த சேலரினால. ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குது. ஸோ அதுக்காக நம்ம என்ன எஃபர்ட் போடுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ நாங்கள் இந்த வீடியோவில் அந்த 2 நோட்டிஃபிகேஷன் சொல்கிறோம் இல்லையா, அது கண்டிப்பாக ஹேப்பன். அந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட ட்ரீம் ஜாப் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஜாபுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணுவாங்க. அந்த ஜாப் கிடைச்சிருச்சு அப்படின்னா மற்ற ஜாபுமே குவிட் பண்ணிட்டு அந்த ஜாபுக்கு போவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர்ஸில் அது இருந்திருக்கு. சரிங்களா, இதுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சார் இந்த இயர் அவங்களுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் கிடைக்கும். இந்த இயரை பெருசாக அவங்க வந்து கொண்டு போகலாம். இந்த சொல்லுவாங்கல்ல, ஒரு ஃபார்ம்லேயே இருக்கான் அப்படின்னா எல்லாத்தையுமே அடிச்சு தூக்கிட்டு நாக் அவுட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி, அந்த ஃபார்முக்கு கொண்டு வரணும்னா நீங்கள் ஃபார்முக்கு வரணும் மெயினாக. சரியா, அந்த ஃபார்முக்கு வரதுக்கு நம்ம ட்ரை பண்ணுறோம். நிறைய நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அனாலிசிஸ் கொடுக்குறோம், நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்குறோம். நிறைய ப்ரீவியஸ் இயர்ஸ்லையுமே இந்த நம்ம எப்போ கோட் ஸ்டார்ட் பண்ணுமோ அப்போ இருந்து நிறைய விஷயங்கள் நாங்கள் சொல்லிட்டு வரோம். நீங்கள் சும்மா சர்ச்சில் போய் கோட்டில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் நாங்கள் எவ்வளோ விஷயம் நம்ம சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் நீங்கள் கோ த்ரூ பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். இன்னும் ஐடியா கொடுப்பாங்களா, இன்னும் செய்வாங்களான்னு நீங்கள் தேடிட்டே இருக்க வேணாம். நிறைய ஐடியாஸ் இருக்குது, நீங்கள் தான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். எஸ். ஸோ ஒரு நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு அப்புறம் வருது. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் எல்ஐசி அசிஸ்டன்ட். ஸோ நல்ல ஹியூஜ் வேகன்சி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சார் சொல்லிட்டாரு ஹியூஜ் வேகன்சின்னு சொல்லி, அதுக்கப்புறம் கேட்கலாம் எவ்வளவு வேகன்சி, அதெல்லாம் அதை கேட்காதீங்க. என்னைக்கு வரும்னு கேட்காதீங்க, கண்டிப்பா வருது கைஸ். 6 இயர்ஸ் ஆனால் ஆயிடுச்சு. 2019 வந்த நோட்டிஃபிகேஷன் திரும்பவும் இப்போதான் 2026 வரப்போகுது. ஸோ கண்டிப்பா அதனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சேஞ்சஸ் இருக்க போகுது. என்ன அப்படின்னா உங்களுக்கு ப்ரிப்பரேஷன்லையும் சேஞ்சஸ் இருக்க போகுது. நிறைய பேர் அதை கிளியர் பண்ணலாம் ப்ரிலிம்ஸ். ஏன் அப்படின்னா அதில் நெகட்டிவ் மார்க் கிடையாது, ப்ளஸ் ஆல்ரெடி ஒரு கட் ஆஃப் வச்சிருப்பாங்க. செலெக்ஷன்ஸுமே மல்டிபிள் ஆஃப் செலெக்ஷன்ஸ் இருக்கும். ப்ரீவியஸ் இயர் என்ன நடந்துச்சு அப்படின்னா ஷிஃப்ட் 1 மெயின்ஸுக்கே நடந்தது. சரிங்களா, ஸோ அதனால நிறைய பேர் பாஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. உங்களோட செலெக்ஷன் எங்க ஃபைனலா இருக்கும் அப்படின்னா மெயின்ஸ் யார் நல்லா பண்றீங்களோ அவங்க தான் செலக்ட் ஆவீங்க. ஸோ மெயின்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இப்போ இருந்தே ப்ரிப்பேர் பண்ணுவோம், ஸ்டார்ட் பண்ணுவீங்க. எஸ். ஸோ இன்னொரு பெரிய நோட்டிஃபிகேஷன் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ற SBIPO. சார் பர்சனலாக எனக்கு என்ன தெரியுமா தோணுது, 2 டைம் வந்து பார்த்தீங்கன்னா 500 எடுத்தானா, மேபி இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 எடுக்கலாம் அந்த மாதிரி எனக்கு தோணுது. ஒரு கெஸ்ட் தான் சார் சொல்றாரு. ஆனா நானுமே அதான் யோசிக்கிறேன், ஏன் 500 எடுத்தாங்கன்னு தெரியல. மேபி அது வந்து பாத்தீங்கன்னா அது லாஸ்ட் டைம் ஒரு ஷார்டேஜ் இருந்ததுனால டக்குன்னு டிசம்பர்ல விட்டு எடுத்தாங்க. அதுக்கப்புறம் திரும்ப ஜூன்ல வந்துருச்சு. இப்போ ஒரு ஃபார்முக்கு வந்துட்டாங்க, திரும்ப ஜூன் டு ஜூன் வந்துருச்சு. ஸோ அதனால சார் கெஸ் பண்றதும் எனக்கும் அதே தான் தோணுது. ஒரு 1000க்கு மேல வரதுக்கான சான்ஸ் இருக்கு. நான் அந்த SBIல ஒர்க் பண்றவங்க கிட்டலாம் கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஸ்டாஃப் வந்து ஷார்டேஜஸ் இருக்குது, அதனால கண்டிப்பா தேவைப்படுறாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ கண்டிப்பா ஒவ்வொரு பிரான்ச்ல அந்த ஸ்டாஃப் ஷார்டேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த HO RO ரிஃப்ளெக்ட் ஆகும்போது HR டிபார்ட்மெண்ட் கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னும் நல்ல ஸ்டாஃப்ஸ் தேவை, ஸோ நம்ம ஒரு குவாலிட்டி நம்பர் ஆஃப் வேகன்சியை விடுவோம் அப்படின்னு தான் அவங்க யோசிப்பாங்க. ஸோ கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த 1000 அந்த நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்பலாம். எஸ் சார். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 2 பெரிய நோட்டிஃபிகேஷன். நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ எலெக்ஷன் இது ஒரு பக்கம் இருக்குது. ஸோ ஓட் போட்டுட்டு வாங்க, அடுத்து ரிசல்ட்டு, ஸோ அடுத்து விஷயங்கள் தமிழ்நாட்டில் நிறைய விஷயங்கள் நடக்க இருக்குது. ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இந்த நோட்டிஃபிகேஷன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கான்சென்ட்ரேட் பண்ணி எக்ஸாமுக்கு படிக்க ஸ்டார்ட். உங்களோட விஷன் கோல் எல்லாமே என்னவா இருக்கணும் அப்படின்னா உங்களோட ரிசல்ட்டில் தான் இருக்கணும். சரியா, ஸோ உங்களோட ரிசல்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த இயர் உங்களுக்கான இயராக கண்டிப்பாக இருக்கணும். சரியா, அதை மட்டும் நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா உங்களை நம்பி உங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்குது. பேரண்ட்ஸ் இருப்பாங்க, மேரேஜ் ஆகிருந்தால் ஹஸ்பண்ட் இருப்பாங்க, ஒய்ஃப் இருப்பாங்க, உங்களுக்குன்னு குழந்தை இருப்பாங்க. ஸோ இவங்களெல்லாம் நினச்சி பாருங்கள். ஸோ இவங்களெல்லாம் நினச்சி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக படிக்கலன்னா கூட படிக்கணும்னு தோணும். அவங்களோட ஃபியூச்சரை, நம்ம ஃபியூச்சர் தான் இப்படி இருக்குது, அவங்களோட ஃபியூச்சர் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா
ஸோ இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கிறதுக்கான ஒரு 1 hour தான் படிக்கிறீங்க அப்படின்னா இன்னொரு 1 hour எக்ஸ்ட்ரா படிப்பீங்க. ஸோ அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க கைஸ். கண்டிப்பாக இந்த இயர் நான் வந்து பார்த்தீங்கன்னா அச்சீவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ கமெண்ட் செக்ஷன்லையுமே உங்களோட கமெண்ட்ல காட்டுங்க, லைக்ஸில் சொல்லுங்க சரியா? சொல்லுங்க. இந்த இயர் உங்களுக்கான இயர் கண்டிப்பா இருக்கும், நாங்களும் விஷ் பண்றோம். பிளஸ் இந்த நோட்டிபிகேஷன் கண்டிப்பா ஆப்பன் தான் கைஸ், சரியா? எஸ், நம்மளோட கோட் பேட்சஸ் யாராவது பர்ச்சேஸ் பண்ணு நினைச்சீங்கனாலும் மறக்காம பர்ச்சேஸ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா கண்டிப்பா ஒவ்வொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்ஸ்டாகிராம்ல நிறைய பேர் கேட்குறாங்க, பர்ச்சேஸ் பண்றாங்க, இன்ஸ்டாகிராம் இல்ல இப்போ நிறைய பேருக்கு நம்ம நம்பர் கொடுத்ததுனால எப்படி தான் தெரியுதுன்னு தெரியல. நிறைய பேர் கால் பண்றதுக்கான ஒரு லிமிட்டே கிடையாது. நைட்டு 11 சரி, மார்னிங் 6:30 இருந்தே ஆரம்பிச்சிடுறாங்க. எஸ் கைஸ், நல்ல விஷயம் தான். அந்த வெறி படிக்கிறதுல இருக்கணும், சரியா? ஒன்லி பர்ச்சேஸ் பண்ணிட்டு மட்டும் வச்சுக்க கூடாது. கோட் பேட்சுமே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு சும்மா தலையில வச்சிருந்தா நம்ம பாஸ் பண்ணி விட மாட்டோம். அதை ப்ரிப்பேர் பண்ணணும், ப்ராப்பரா யூஸ் பண்ணா மட்டும்தான் சக்சஸ் ஆக முடியும். கோட்லயுமே நிறைய விஷயங்கள் நல்லா போயிட்டு இருக்கு, சூப்பரா போயிட்டு இருக்கு. நீங்களுமே வந்தீங்க அப்படின்னா நீங்களும் அதோட டிராவல் பண்ணலாம். இந்த இயர் உங்களுக்கான இயர் கண்டிப்பா இருக்கும். வேற என்ன சார்? எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க, எங்களை இன்ஸ்டாகிராம்ல கான்டாக்ட் பண்ணுங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியில நம்ம குரூப்ஸ் எல்லாமே போட்டிருக்கோம். எஸ், ஓகே கைஸ். ப்ளஸ் அதே மாதிரி மறக்காம நாளைக்கு எலெக்ஷன் உங்களுக்கு யாருக்கு ஓட் பண்ணணும்னு தோணுதோ கரெக்டா உங்க ஓட்டை போய் போட்டு வந்துருங்க. எஸ், ஓகே கைஸ், நெக்ஸ்ட் அப்டேட்ல உங்களை வந்து பார்க்குறோம். எல்லாத்துக்குமே தேங்க்யூ, டேக் கேர், ஹேவ் அ நைஸ் டே, பாய்.